வணக்கம். வாருங்கள், இன்று ஒரு மிகச் சிறப்பான பணியை தொடங்குவோம். இந்தியாவின் விலைமதிப்பற்ற கையெழுத்து பிரதிகளை எளிதாக அணுகுவது எப்படி என்பதை அறிய நாம் ஞான பாரதம் மொபைல் செயலியை பயன்படுத்தப் போகிறோம். எனது வார்த்தையை நம்புங்கள், இது மிகவும் எளிதாக இருக்கப் போகிறது. சற்று கற்பனை செய்து பாருங்கள். வரலாற்றின் ஒரு பக்கத்தை என்றென்றும் பாதுகாக்கும் பணியில் நம்மால் உதவ முடியும். இது வெறும் ஒரு படிவத்தை நிரப்புவது மட்டுமல்ல, இது நமது கலாச்சாரத்தையும் நமது பாரம்பரியத்தையும் வருங்கால சந்ததியினருக்காக பேணி பாதுகாப்பதாகும். மேலும் உங்களுக்கு தெரியுமா, இந்த பயணத்தில் ஒவ்வொருவரின் மிகச்சிறிய பங்களிப்பும் கூட மிக மிக முக்கியமானதாக அமையப் போகிறது. உண்மையிலேயே இந்த கையெழுத்து பிரதிகள் பெரும் புதையல் போன்றவைதான். படிவங்களில் அவற்றின் விவரங்களை நிரப்பி இறுதியாக நமது பணியை சமர்ப்பித்து பின் அதை கண்காணிப்பதும் நமது பணியே. இதை செய்ய நீங்கள் தயார்தானே? சரி, முதல் அடியை எடுத்து வைப்போம். இந்த பிரிவில் இந்த முக்கியமான பணியை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்மிடம் தயாராக இருப்பதை உறுதி செய்வோம். சரி, முதலில் செயலிக்குள் நுழைவோம். உள் நுழையாமலேயே நீங்கள் சிறிது நேரம் செயலியை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பயணத்திற்கு நீங்கள் உண்மையாகவே பங்களிக்க விரும்பினால் உள் நுழைவது அவசியம். இது உங்கள் கடின உழைப்பை ஒரு பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைப்பது போன்றது. அதன் மூலம் அதற்கான பெருமை உரிய இடத்திற்கு அது சென்றடையும். இப்போது செயலிக்கு இருப்பிட அனுமதி தேவைப்படும். கவலைப்பட வேண்டாம், இது யாரையும் பின்தொடர்வதற்காக அல்ல. கூகுள் மேப்பில் கையெழுத்து பிரதிக்கு ஒரு குறியீட்டை இடுவது போலத்தான் இதுவும். இதன் மூலம் வரலாற்றின் இந்த விலை மதிப்பற்ற பகுதி எங்குள்ளது என்பதை நாம் துல்லியமாக கண்டறிய முடியும். எல்லாம் கச்சிதமாக இருக்க வேண்டுமில்லையா? நன்று. ஆயத்த பணிகள் முடிந்துவிட்டனவா? இப்போது சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம், அதாவது உண்மையான கணக்கெடுப்பு. எனவே இந்த ஆவண உருவாக்கும் செயல்முறையை எப்படி தொடங்குவது என்று பார்ப்போம். நாம் தொடர்வதற்கு முன் 3 விஷயங்களை விரைவாக சரிபார்ப்போம். 1. நீங்கள் உள் நுழைந்துள்ளீர்கள். 2. உங்கள் தொலைபேசியில் GPS இயக்கத்தில் உள்ளது. மற்றும் 3. கையெழுத்து பிரதி அமைந்துள்ள சரியான இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். எல்லாம் சரியா? நன்று. முகப்பு திரையில் உள்ள அந்த பெரிய உங்கள் கோரிக்கையை தொடங்குங்கள் பட்டனை பார்த்தீர்களா? ஆம், அதுதான். அதை அழுத்துவோம். இங்கிருந்துதான் நமது சாகசம் தொடங்குகிறது. இதோ மற்றொரு அருமையான விஷயம். நீங்கள் விரும்பும் மொழியில் இந்த செயலியை பயன்படுத்தலாம். இருப்பினும் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் உண்மையான தகவல்களை நிரப்பும்போது படிவம் ஆங்கிலத்திலேயே இருக்கும். இது அனைத்து தரவுகளும் சீராகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. இது ஒரு மிக முக்கியமான படி. இதை ஒரு குறிப்பிட்ட பணியின் பொறுப்பை ஏற்பதாக கருதுங்கள். நீங்கள் சர்வேயர் என்கின்ற ப்ரொஃபைலை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் ஒரு அதிகாரப்பூர்வ பணியில் இருக்கிறீர்கள் என்று கணினி அமைப்புக்கு தெரிவிக்கிறீர்கள். இது உங்கள் பணி துல்லியமாக பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. இப்போது நாம் இந்த பணியின் இன்றியமையாத பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த பிரிவில் கையெழுத்து பிரதிகள் பற்றிய தேவையான அனைத்து தகவல்களையும் எவ்வாறு நிரப்புவது என்பதை படிப்படியாக பார்ப்போம். முதலில் நாம் கையெழுத்து பிரதிகளின் பாதுகாவலரை சந்திக்கிறோம், அதாவது இந்த வரலாற்று நிகழ்வை பராமரிக்கும் நபர் அல்லது பாதுகாவலர். அவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இது வெறும் ஒரு படிவத்தை நிரப்புவது மட்டுமல்ல, இது ஒரு உறவை உருவாக்குவது பற்றியது. இந்த விவரங்களில் நாம் கவனம் செலுத்தும் போது நமது குழு அந்த பாதுகாவலர்களை தொடர்பு கொள்ள முடியும். அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு அவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவையா என்றும் கேட்கலாம். அடுத்த படி, நாம் இந்த அரும் புதையல் அமைந்துள்ள வரைபடத்தில் ஒரு எக்ஸ் குறியிடப் போகிறோம்.
இங்கே நாம் கையெழுத்து பிரதிகளின் சரியான இருப்பிடத்தை, அதாவது அவற்றின் முழு முகவரியை உள்ளிட வேண்டும். இங்கே துல்லியமான தகவல்களை வழங்குவது மிகவும் முக்கியம். எதிர்காலத்தில் கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க அல்லது டிஜிட்டல் மயமாக்க திட்டமிடும்போது இந்த தகவல் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். சரி, பாதுகாப்பு மற்றும் இருப்பிடம் பற்றி பார்த்தோம். இப்போது நிகழ்ச்சியின் உண்மையான நட்சத்திரமான கையெழுத்து பிரதிகளை பற்றி பார்ப்போம். இந்த பிரிவில் கையெழுத்து பிரதிகளுக்கு ஒருவித ஆரோக்கிய அறிக்கையை உருவாக்குகிறோம். அது எப்படி இருக்கிறது? அதற்கு ஏதேனும் கவனிப்பு தேவையா? எவ்வாறு ஒரு மருத்துவர் நோயாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறாரோ அதை போலவே எந்த கையெழுத்து பிரதிகளுக்கு முதலில் உதவி தேவை என்பதை தீர்மானிக்க இந்த தகவல் எங்கள் குழுவிற்கு உதவுகிறது. ஒரு படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்பார்கள். எனவே நமது புகைப்படங்கள் மிகவும் பிரமிக்க வைப்பதாக இருப்பதை உறுதி செய்வோம். நல்ல வெளிச்சம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் பகல் வெளிச்சத்தை தேர்வு செய்யுங்கள், அதுவே சிறந்தது. முழு பக்கத்தையும் புகைப்படம் எடுக்க முயற்சி செய்யுங்கள். மேலும் நிச்சயமாக உங்களுடைய அல்லது வேறு எந்த பொருளின் நிழலும் படத்தின் மீது விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அட்டை அல்லது முதல் பக்கத்தின் புகைப்படத்தை எடுக்க மறவாதீர்கள். இப்போது நீங்கள் ஒரு புகைப்பட நிபுணராகிவிட்டீர்கள். உங்கள் சிறந்த புகைப்படத்தை பதிவேற்றுங்கள். குறைந்தபட்சம் ஒரு தெளிவான புகைப்படமாவது கையெழுத்து பிரதிக்கு உயிர் கொடுக்கும். இதோ இறுதி படிக்கு வந்துவிட்டோம். மீதமுள்ளவை எல்லாம் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து சமர்ப்பித்து உங்கள் கடின உழைப்பின் பலன்களை பார்ப்பதுதான். இதுதான் இறுதி தருணம். எல்லா விவரங்களையும் பாருங்கள். ஸ்கிரிப்ட், மொழி, எல்லாம் சரியாக தெரிகிறது இல்லையா? அருமை. பிறகு அந்த கோரிக்கையை சமர்ப்பிக்கும் பொத்தானை அழுத்தவும். அவ்வளவுதான், நீங்கள் அதை செய்துவிட்டீர்கள். உங்கள் பங்களிப்பு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. அந்த கோரிக்கை ஐடி திரையில் தோன்றும் இல்லையா? அதை எங்காவது பத்திரமாக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் மகத்தான படைப்பிற்கான நுழைவுச் சீட்டு. எனது கோரிக்கைகள் பகுதிக்கு செல்வதன் மூலம் உங்கள் சமர்ப்பிப்பின் முன்னேற்றத்தையும் நீங்கள் கண்காணிக்கலாம். உங்கள் சிறிய முயற்சி ஒரு பெரிய லட்சியத்தின் பகுதியாக மாறுவதை நீங்கள் காணலாம். எனவே இந்த சக்தி வாய்ந்த கேள்வியுடன் நாங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். வரலாற்றின் எந்த ஒரு தெளிவற்ற பக்கம் உங்கள் முயற்சிகளால் என்றென்றும் ஒளிரூட்டப்பட்டுள்ளது. நீங்கள் எப்பேற்பட்ட அற்புதமான மரபுடைமையை விட்டுச் செல்கிறீர்கள். எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.